ஹே ப்ரோரீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் வந்து நம்ம எபிசோட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கான்ஃபிடன்ஸ், சாஃப்ட் ஸ்கில் பில்டிங், க்ரூமிங் அதுக்கான எபிசோட்ஸ் வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன அப்படின்னா, கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ். ஏன்னா அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் மெயின் லேக்கிங்கே இங்கே நம்ம ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட. நிறையா காரணங்களுக்காக வந்து அவங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை வந்து இழந்துடுறாங்க. அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து அப்படியே சில பேர் வந்து வளர்த்துக்காமையே அப்படியே ஒரு ஹோம் மேக்கரா மாறி இருக்கலாம். சில பேர் வந்து நல்ல ஒரு பர்சனாலிட்டியா இருந்து அப்புறமா அது ஹோம் மேக்கர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்படியே அது சுருங்கி போயிருக்கலாம். அவங்க வேற ஒரு வாழ்க்கை ஓட்டத்தோட அப்படி கலந்து போயிருக்கலாம். ஸோ கான்ஃபிடன்ஸை வந்து நம்ம திருப்பி அப்படியே அடியிலிருந்து புதைச்சு வெளியே எடுத்து அப்படியே கொண்டு வரணும். அப்பதான் வந்து மற்ற சாஃப்ட் ஸ்கில் எல்லாம் போய் கரெக்டாக உட்காந்து அது என்ன நடக்கணுமோ அது நடக்கும். சரி, இப்போ வந்து நமக்கு தோணலாம், ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம். நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க, லாஸ்ட் டைம் நீங்க வந்து அப்சல்யூட்லி கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப் வென் டிட் யூ ஃபீல்? நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஐ ஃபெல்ட் ஸோ குட். ரீசெண்டாக இருக்கலாம், நேற்று நடந்த கல்யாணத்துக்கு ஒரு நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு போனதாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் நான் ஸ்பீச் கொடுத்தப்போ அப்படி இருக்கலாம், எப்படியா வேணா இருக்கலாம். பட் த லாஸ்ட் டைம் வென் யூ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப், ஹாப்பி அபவுட் யுவர் செல்ஃப் எப்போ அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அந்த ஒரு மெமரியை வந்து நீங்கள் எடுத்து பாருங்க. அப்போ நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? வாட் மேட் யூ ஃபீல் கான்ஃபிடென்ட்? அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருந்தது? அதை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ நான் கேட்குறேன்ல, எந்த சுச்சுவேஷனில் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சுச்சுவேஷனாக அவங்களால சொல்ல முடியுதுல்ல. அப்படி இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்து ஒரு ஹேபிட் ஆயிடணும். அது வந்து உங்களோட ஒன்றிய ஒன்றா ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பர்சனாகவே நீங்கள் மாறிடணும். அது வந்து தனியாக நான் வந்து இந்த நாளில் இப்படி இப்படி கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேங்கிறது இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி லைக் கான்ஃபிடென்ட் ஃபார் எவர். அதுதான், அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எபிசோட்ஸ் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து ஏன் கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹோம் மேக்கர்னா டிப்பிக்கலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 5 விஷயத்த லிஸ்ட் போடுங்க. காலையிலேருந்து நீங்கள் பண்ண பல் தேய்க்கிறது அதெல்லாம் வேணாம். பட் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற உங்களோட ஒரு 3 இம்பார்ட்டன்ட் விஷயம், ஒரு டேல வந்து உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் அப்படின்னு எடுத்து நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னா, அந்த 3 இம்பார்ட்டன்ட் விஷயமுமே மற்றவங்களுக்காக தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் அடிச்சு சொல்கிறேன். ஒன்றா வந்து ஒரு ஹஸ்பண்ட்காக இருக்கும், இல்லை குழந்தைக்காக இருக்கும், இல்லை வீட்டு குடும்பத்துக்காக சமைக்கிறதுக்காக இருக்கும், இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு நமக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஹெல்ப்புக்கு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று. ஆனால் மற்றவங்களுக்காக தான் பண்ணுவோம். அந்த டாப் ப்ரியாரிட்டி ரீசன்ஸ் ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம டேல வந்து ஒரு டாப் 3 திங்ஸ் நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்காகவா தான் இருக்கும். ஸோ அங்கே தான் அந்த ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு உடையுது. எப்போ நீங்கள் உங்களுக்காக வாழ வாழ்றத வந்து அப்படியே தொலைச்சு மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த சாக்ரிஃபைஸுங்கிற பேரில் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்ல, அங்கே தான் வந்து இட்ஸ் நாட் லைக் யூ ஷுடன்ட் லிவ் ஃபார் அதர்ஸ். உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் வாழக்கூடாதுங்கிறத இல்லை இங்கே. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் லிவிங் ஃபார் யூ அண்ட் தென் ஈக்குவலி ஆர் மோர் ஃபார் யூ. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பதான் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து திருப்பியும் வெளியே வரும் உங்களுக்காக. தன் நம்பிக்கைன்றதே வந்து இட்ஸ் டைரக்டிங் டுவர்ட்ஸ் யூ. நான் அப்படிங்கும்போது நீங்க உங்களுக்காக உங்க டேல வந்து வாழ ஆரம்பிக்கும் போது தான் அந்த தன்னம்பிக்கை இம்ப்ரூவ் ஆகும். அது ஏன் தொலைஞ்சதுன்னா, நீங்க உங்களுக்காக வாழ்றத வந்து ஸ்டாப் பண்ண அந்த நொடியிலிருந்து அது அப்படியே தொலைய ஆரம்பிச்சிருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு குட்டி ஆக்டிவிட்டி நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணா ஓகே, இல்லை பாஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க உங்க மிரர் முன்னாடி போய் நின்று பண்ணாலும் ஓகே. மிரர் முன்னாடி போய் நின்று ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு ஐ ஆம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லி உங்க மூஞ்சியை நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 தடவை வந்து கேமத்தனமா இருக்கும், எம்பாரசிங்கா இருக்கும். ஏன்னா இது இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்களே வந்து ஒரு கூட்டுக்குள்ள இருந்து 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 மற்றவங்களுக்காக இருந்து இருந்து உங்களுக்காக ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிரிப்பு வரும். பட் டூ இட். இப்படி ஒரு மூச்சு எடுத்து இப்படி பிடிச்சிட்டு ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட், நான் ரொம்ப தன்னம்பிக்கையா உணர்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 டைம்க்கு அப்புறம் ஒரு 3rd டைம் சொல்லும்போது ஒரு 4-5 தடவை சொல்லுங்க. இந்த ஆக்டிவிட்டியோட எண்ட்ல வந்து யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் சோ குட். ஒரு சின்ன வேவ் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்குள்ள வரும். இல்லையா ஆமாவாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. இப்போ வந்து இது வந்து குட்டி ஆக்டிவிட்டி. ஒரு ஒரு 3 விஷயங்கள் எப்படி நம்ம கான்ஃபிடன்ஸை ரீபில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் பாடி போஸ்டர். இப்போ இப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா உட்காந்து உங்களோட இதை வந்து யூடியூப் வீடியோவை இப்படி உட்காருங்க.
அதாவது இந்த உச்சி தலையில எனக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் கிளாஸ் நான் போனப்போ, ஜெயா மகேஷ்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, பாடி ஸ்கல்ப்டிங் பண்ணுவாங்க. அவங்க கிளாஸ்ல வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டிப் இது. இந்த உச்சி மண்டையில இருந்து ஒரு நூல் அப்படியே சீலிங்க்கு கட்டி இழுத்தா எப்படி இருக்கும்? அப்போ உங்க நெக் எப்படி இருக்கும்? அதுதான் உங்களோட கரெக்ட்டான பாஸ்சர். அப்படி ஃபீல் பண்ணி நீங்க உட்காரணும். அந்த மாதிரி உங்களோட பாஸ்சர் வந்து கான்ஷியஸா கொஞ்ச நாளைக்கு வந்து அது ஒரு ஃபேக் இட் டில் மேக் இட்ன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க யோசிச்சு யோசிச்சு கரெக்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு ஆக்டிவிட்டியாவே எடுத்து நான் டெய்லி 5 மினிட்ஸ் பாஸ்சர் கரெக்ஷன் எக்சர்சைஸ் பண்ண போறேன். இந்த 5 நிமிஷம் நான் வீடியோ பார்க்கும்போதோ, சீரியல் கண்டிப்பா அந்த எக்சர்சைஸ் பண்ணுங்க. 2வது வந்து, நீங்க வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் டெய்லி இல்ல ஒரு வீக்லியோ, ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி ஒண்ணு ஒரு குட்டி புக்கோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு, நான் வந்து இப்போ வந்து இத பண்ணுவேன். ஒரு ஷெல்ஃப் அடுக்குறதா இருக்கலாம். இல்ல ஒரு யாருக்காவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதா இருக்கலாம். இல்ல உங்களுக்காக ஏதாவது ஒரு ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன். நான் வந்து இந்த ஃபேஸ் பேக் போடுவேன். இல்லன்னா அந்த முடிய நான் வெட்டிப்பேன். இல்லன்னா நான் வந்து அம் நெகத்தெல்லாம் வந்து கிளீனா ஷேப் பண்ணிப்பேன். அப்படிங்கிற ஏதாவது ஒரு குட்டி ரொட்டீன். இந்த வீக் இது அப்படிங்கிற மாதிரி இல்ல இந்த நாள் இது உங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் போட்டு அத டிக் பண்ண பழகுங்க. எஸ் ஐ டிட் இட் அப்படின்னு. எதுனாலும் ஓகே. மத்தவங்களுக்காக இருக்கக்கூடாது. உங்களுக்காக நீங்க பண்ற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கணும். அப்ப அது டிக் பண்ணும்போது அக்கம்ப்ளிஷ்மென்ட்ன்னு சொல்றோம்ல ஒண்ணு செஞ்சு முடிக்கிற அந்த ஒரு ஃபீலிங். அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். ஸோ நம்ம ஒண்ணு பிளான் பண்ணோம். அத கரெக்ட்டா முடிச்சுட்டோம். அப்படிங்கிறது ஆனா ஒரு சின்ன எக்சர்சைஸ். அது வந்து நீங்க பண்ணி பாருங்க. டெய்லி நீங்க பண்றதையும் கூட ஸ்கெட்யூல் பண்ணி முடிச்சுட்டேங்கிறத அவேரா பண்ண ஆரம்பிங்க. அந்த வகையில வந்து இட் வில் மேக் யூ ஃபீல் லைக் ஓ நைஸ் ஓகே இது நடக்குது அப்படின்னு. 2வது இந்த வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல் ஃபீச்சர் வேர் வி கேன் சென்ட் ஆர் செல்ஃப் மெசேஜஸ். அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டாபிக் நீங்க வந்து உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டைய வந்து ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், இல்ல கூலி மூவிய ரிவ்யூ பண்றதா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு பெண்ணியத்த பத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்ல நீங்க எப்பவுமே பேசணும்னு நெனச்ச விஷயங்கள பேசுறதா இருக்கட்டும், இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட என்ன பேசணும்னு நெனச்சீங்கங்கிறது இருக்கட்டும், ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் வேணும்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆடியோ ரெக்கார்ட் வேணும்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சு வச்சுக்கோங்க ஒரு ரெபாசிட்டரி மாதிரி. அப்பப்ப அத எடுத்து பாருங்க. ஒரு வீக்லி ஒரு 2 டைம்ஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 4 வாரம் கழிச்சதுக்கப்புறம், அந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கும், அந்த 4வது வாரத்தோட வீடியோக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ நீங்க பாருங்க. இது வந்து பண்ணணும்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு பண்றேன், பண்றேன், பண்ணிப்பேன். நல்லா இருக்கே அப்டின்ட்டு ஆஃப் பண்ணிட்டு போறது கிடையாது. நம்ம வந்து இங்க நம்ம கான்ஃபிடன்ஸ வெளிய எடுக்கிறதுக்காக நம்ம எனக்காக இல்ல, உங்களுக்காக போராடிட்டு இருக்கோம். ஸோ, அப்ப வந்து இத வந்து நீங்க பண்ணணும். யூ ஹேவ் டு சென்ட் வீடியோஸ் டூ யுவர்செல்ஃப். அது கொஞ்ச நாள் இல்ல ஆடியோஸ் வாய்ஸ் மெசேஜாவும் இருக்கலாம், இல்ல வீடியோவாவும் இருக்கலாம். உங்களோட இஷ்டம். பட் அந்த ஃபர்ஸ்ட் நீங்க அனுப்பிச்சதுக்கும், ஒரு 4 வாரம் கழிச்சு நீங்க அனுப்புறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க. அத கீப் டூயிங் இட். அப்போ வந்து உங்களுக்கு, ஓ! நம்மனால இதெல்லாம் பேச முடியுமா? நம்மளோட எண்ண ஓட்டத்துக்குள்ள இதெல்லாம் வருதா? நம்ம இவ்ளோ ரிச்சா திங்க் பண்ண முடியுமாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் இருக்கும். நான் திருப்பி ரீஃப்ரேஸ் பண்றேன். 1 போஸ்டர் கரெக்ஷன். சீரியல் பார்க்கும்போதோ, இல்ல எப்போனாலும் அந்த போஸ்டர் கரெக்ட்டா வச்சு இருக்கிறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2வது வந்து, நீங்க வந்து ஒரு சின்ன வேலைய வந்து ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி போட்டு, அத வந்து டிக் பண்ண பாருங்க. 3வது வந்து உங்களுக்கு நீங்களே வாய்ஸ் நோட், வீடியோஸ் எதையாவது ஒண்ணு பேசி அனுப்பிச்சு, அதோட டிஃபரன்ஸ் வந்து போக போக எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத பாருங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து டூ இட் ஃபார் லைக் 2 வீக்ஸ். இந்த கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. டிட் இட் சேஞ்ச் எனிதிங் இன் யூங்கிறது. எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாரி கன்டென்ட் கொண்டு வரதுக்கு. உங்களுக்கும் அது ரீஅஷ்யூரன்ஸா இருக்கும். என்னோட கமெண்ட் பாக்ஸ வந்து நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பேஜா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது போக இன்னும் வந்து ரிச்சுவல் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது, டெய்லி காலையில வந்து நான் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன், நான் ஒரு அழகான பெண்மணி, அந்த மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள வந்து ஒரு 3 தடவ எழுதுறது அஃபர்மேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணலாம். இல்ல வாரம் ஒரு தடவ வந்து ஃப்ரைடேனா நான் நல்லா ட்ரெஸ் அப் பண்ணுவேன்ப்பா. கொண்ட போட்டுட்டு வீட்ல வேலை செஞ்சுக்கலாம். காலையில எந்திரிச்சு ஃப்ரைடேனா ஏதாவது ஒரு நாள் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஃபுல்லா மேக்கப் பண்ணி நான் அழகா இருப்பேன் பார்க்கறதுக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க போறேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிச்சுவல். அதாவது ஒரு ஹேபிட்டிங் ரிச்சுவல் அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஒரு பேசிக் கான்ஃபிடன்ஸ் சுத்தமா கான்ஃபிடன்ஸ்னா என்னன்னே மறந்துருக்கோம்ல. அதுலருந்து கொஞ்சம் வெளிய வந்து நம்ம வந்து நான் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸோட இருக்க ஆரம்பிப்போம். ஜஸ்ட் ஆரம்பிப்போம். இதெல்லாம் பண்றதுனாலயே கம்ப்ளீட்டா நம்ம வெளிய வந்துர மாட்டோம். ஏன்னா ஒரு நாள்பட்ட அ ஒரு கான்ஃபிடன்ஸ் உள்ள போயிருக்கிறத நம்ம வெளிய எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதெல்லாம் மெயின் கான்ஃபிடன்ஸ் பிரேக்கர்ஸ் ஹோம் மேக்கர்ஸ்க்கு. அத வந்து அந்த சிச்சுவேஷன்லயே அவங்கள கான்ஃபிடன்ஸ பிரேக் பண்ணாம எப்படி ஃபேஸ் பண்ணி வெளிய வரதுங்கிறது பார்க்கலாம். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் சென்சிபிள். நீங்க வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட என்ன தாட்ஸா இருந்தாலும், இல்ல என்ன மாரி டாபிக்ல உங்களுக்கு அட்வைஸ் வேணுங்கிறதையும் சொல்லுங்க. போற போக்குல நம்ம வந்து இந்த மாரி ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ ப்ரோரீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்டில் த எண்ட். Subscribe. Send it to all the homemakers whom you think this will be helpful. Thank you.